வணக்கம். சட்டப்பேரவையிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்களை கைது செய்ய கையெழுத்து போட்டுள்ளார். வெளியான தகவலால் திமுக அதிர்ந்து போயுள்ளது. திமுகவின் ஆட்சியில் செய்த ஊழல்கள் ஒவ்வொன்றும் பல நூறு கோடிகள் மக்களின் வரிப்பணங்களை முறைகேடாக திமுக செயல்படுத்தியதாக முதல்வர் விஜய் அவர்களது கைக்கு திமுகவிற்கு எதிராக தாவேகாவின் அமைச்சர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளனர். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் விஜய் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். அதை கவனமாக நாம் பார்க்க வேண்டும். திமுகவின் ஆட்சியில் செய்த முறைகேடுகள், தவறுகள் யாராக இருந்தாலும் நிச்சயம் சட்டப்படி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சிறையில் அடைப்பேன் என்பதையும் தெரிவித்துள்ளார். இது கடந்த கால திமுகவின் ஆட்சியின் மிக முக்கியமான துறைகளாக இருந்த இந்து அறநிலைத்துறை, போக்குவரத்து துறை, பத்திரப்பதிவு துறையில் அதிக அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்தால் நிச்சயம் சேகர்பாபுவாக இருக்கலாம், அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம் போன்றவர்கள் நிச்சயம் சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றதோடு, திமுகவின் ஆட்சியில் நிதியாக பெறப்பட்ட அந்த கட்சி ஃபண்ட், அதாவது பார்ட்டி ஃபண்ட் என்று கூறக்கூடிய திமுக டாஸ்மாகில் கூடுதலாக பெற்ற 10 ரூபாயை திமுக முறைகேடாக கட்சி நிதியாக மாற்றியுள்ளது என்பதையும் முதல்வர் விஜய் அவர்கள் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். இதனால் இதுவரைக்கும் ஊழல் செய்த திமுகவின் அமைச்சர்கள் தற்பொழுது பயத்திலேயே இருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலும் கூட முதல்வர் விஜய் அவர்களது இந்த ஒட்டுமொத்தமான பேச்சால் திமுகவின் மாஜி அமைச்சர்களாக இருந்த சேகர்பாபு அவர்கள் கைதுக்கு பயந்து நிச்சயம் தலைமறைவாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிற்கு மக்களின் வரிப்பணத்தை தேவையில்லாமலோ எங்களது சொந்த தேவைகளுக்கோ நிச்சயமாக நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம், 1% கூட ஊழல் இருக்காது என்பதையும் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்ததோடு, திமுக அனைவருக்கும் சமமான ஆட்சியை கொடுப்போம், அனைவரையும் நாங்கள் சகோதரர்களாக பார்க்கிறோம் என்று கூறிய திமுக ஆட்சியில் எதற்காக அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை? அதோடு திமுக ஆட்சியில் பட்டியல சமுதாய மக்களுக்கான வாய்ப்புகளை ஏன் வழங்கவில்லை? பெண்களை ஏன் அமைச்சரவையில் கூடுதலாக நியமிக்கவில்லை என்ற ஒவ்வொரு கேள்வியால் திமுக அதிர்ந்து வெளியேறக்கூடிய நிகழ்வுகளையும் இன்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்களது பேச்சு சரவெடியாக மாறிய நிகழ்வுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்து திமுகவின் கூடாரம், ஏன் திமுகவின் ஆலமரமே சரியக்கூடிய நிகழ்வாக இன்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்களது பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் ஸ்டாலின் அவர்களது மகனும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய நிகழ்வாகவும் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வெளியே அவரால் வார்த்தையால் பேச முடியவில்லை. உதயநிதி அவர்களுக்கு பதற்றத்துடன் பயத்திலும் ஒவ்வொரு வரியிலாக ஒருவர் எழுதி கொடுத்ததை தான் தற்பொழுது பேசியுள்ளார். இதற்கு காரணம், தவறு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக தைரியமாக செய்தியாளர்களிடம் ஆதாரம் இல்லாமல் விஜய் அவர்கள் பேசுகிறார், நிச்சயம் கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் எங்கே ஊழல் அனைத்தையும் வெளியிட்டால் மக்கள் இனி கவுன்சிலராக கூட திமுகவை தேர்ந்தெடுக்காது என்ற பயத்தினால் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக மக்கள் அனைவரும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்கொணரும் விதமாக முதல்வர் விஜய் அவர்களது இந்த பேச்சால் சட்டப்பேரவையில் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருவதோடு, முதல்வர் விஜய் அவர்கள் திமுகவின் ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் கைது நிச்சயம் செய்யப்படும் என்பதை பேசியுள்ளார். சரி, இதனை தொடர்ச்சியாக அடுத்து என்ன பார்க்க போவது என்றால், திமுக அடுத்து என்ன கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்? திமுக நேரடியாக பாஜகவின் காலில் விழும். நிச்சயமாக எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று பாஜகவின் காலில் விழும். அமலாக்கத்துறை அதிகாரிகளது விசாரணை, இந்த எங்களது மீது போடப்பட்ட விசாரணை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதற்காக பாஜகவிற்கு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மோடியை பார்வை செல்வார். நிச்சயம் இதுதான் நடக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சட்டப்பேரவையில் உண்மையான தகவல்கள் அனைத்தும் மக்கள் பார்த்துவிட்டார்கள். யார் நல்லவர், யார் கெட்டவர், சட்டப்பேரவையில்
திமுகவின் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டது அனைத்தும் இன்று மக்கள் மத்தியில் முழு வெளிச்சத்திற்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனி ஆட்சி அமைப்பது கடினம். அதற்கு 3 முக்கியமான காரணம். திமுகவின் கூட்டணிகள் தற்பொழுது கிடையாது. திமுகவின் பாரம்பரியமான ஓட்டுக்கள் இனி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனி தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் திமுகவிற்கு எதிராகவே செயல்படுவார்கள். மக்கள் மத்தியில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஆதரவுகளும் இனி திமுகவிற்கு வருவது கடினம்தான். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்களது பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் திமுகவிற்கு எதிராக இருப்பதோடு திமுகவின் அமைச்சர்கள் செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்டி தமிழக அரசியலில் நிதிகள் மேம்படுத்துவதை தடுத்து கட்சியின் பணமாக கட்சியின் ஃபண்டாக மாற்றி திமுக முறைகேடுகளையும் செய்துள்ளது. டாஸ்மாக் ஊழலில் செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளி என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நெருங்கி அவரை கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவான பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக பாஜகவிடம் உதவியை கேட்டு அந்த கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆதாரங்கள் எல்லாம் அனைத்துமே இவர்களுக்கு எதிராகவே இருக்கிறது. குறிப்பாக உதயநிதியின் நெருங்கிய நண்பர் ரித்தீஷ் அவர்கள் மூலமாகவே அனைத்து தவறுகளும் நடைபெற்றிருக்கிறது. காவல்துறையினரை தனது கட்டுப்பாட்டில் வைத்து திமுக செய்த அனைத்து தவறான செயல்பாடுகளுக்கும் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுகவிற்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் சாட்சிகளையும் தயார் செய்து விசாரணையை நடத்த உத்தரவுகளை முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பிக்க உள்ளார். இந்த சட்டப்பேரவையில் இதுவரைக்கும் அமைதியாக இருந்த முதல்வர் விஜய் அவர்கள் இன்று அனைத்தையும் ஆதாரத்துடன் சட்டப்பேரவையில் முன்வைத்து திமுகவை எம்எல்ஏக்களை ஓடவிட்டு விட்டார். திமுக நிச்சயம் கதிகலங்கிவிட்டது. உதயநிதி அவர்களால் பேச முடியவில்லை. அதிலும் குறிப்பாக திமுகவின் எம்எல்ஏக்கள் ஆச் ஊச்சி என்று கத்துகிறார்களே தவிர அவர்களது வார்த்தைகள் மக்களுக்காகவோ அல்லது தன்னை தேர்வு செய்த அங்கே உள்ள தொகுதி மக்களின் பயன்களுக்காகவோ பேசவில்லை. கலைஞர் நல்லவர், ஸ்டாலின் நல்லவர், திமுக நல்ல கட்சி என்பதை தான் கூறுகிறதே தவிர இதையெல்லாம் யார் கேட்டார்? இதற்காகத்தான் உங்களை அந்த இடத்திற்கு மக்கள் அனுப்பி வைத்தார்களா என்ற கேள்விகளையும் நாம் கேட்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது திமுக வைத்துவிட்டது. திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தற்பொழுது அடுத்த ஒரு சில வாரங்கள் பயத்தில்தான் இருப்பார்கள். எப்போ வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்ற அச்சத்தில் இருப்பதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக இனி ஒவ்வொரு நாளும் பயத்திலும் இருக்கும். முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட அந்த கையெழுத்தால் சட்டப்பேரவையிலேயே தெரியப்படுத்திவிட்டார். திமுகவின் ஆட்சியில் முறைகேடுகள், மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள், சொத்துக்களை பெருக்கியவர்கள், அரசு கஜானாவில் கடன்கள் பெற்ற அனைத்து பணங்களுக்கு முறையாக கணக்கு காட்டாத மாஜி அமைச்சர்கள் அனைவர் மீதும் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் என்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பது திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் சட்டப்பேரவையில் இருந்து உதயநிதி அவர்களும் திமுகவின் எம்எல்ஏக்களும் வெளியேறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.